Hi, hello, வணக்கம் and welcome to SETRecipes. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா first time food review பண்ண போறோம் and இப்போ கொரோனா டைம் இருக்கனால நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான நாண்டோஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்சல் பிரிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பேக்கில் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே பேசுகிற மாதிரி ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ் வந்து 1 2 3 4 5 5 பாக்ஸஸில் வந்திருக்கு. அண்ட் கார்ன் வந்திருக்கு, ப்ளஸ் லெமன் அண்ட் ஹர்ப் வந்திருக்கு, பெரி தேமன் வந்திருக்கு. ஸோ அந்த பாக்ஸஸ்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்கலாம். ப்ரெசன்டேஷன் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் நிறைய டேக் அவேஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நீட்டாக டிஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நாண்டோஸோட பெரிய பெரிய சாஸ், நம்மளோட தந்தூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு சாக்லேட் இது க்யூட்டாக சின்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, பிக்கிள் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ப்ரெசன்டேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 9 out of 10 கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஸோ எல்லா ஐட்டம்ஸ்க்கும் தனித்தனி பாக்ஸஸ் போட்டு ப்ளஸ் இந்த டிஷ்யூஸ் எல்லாமே ஒரு தனி கவரில் போட்டு சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா விங்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸ் இருக்குது. ஸோ சிக்கன் விங்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பார்பிக்யூ ஸ்டைல் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பார்பிக்யூ பண்ண அந்த லைட்டாக கருகுனா ஸ்மோக்கி இதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது பேர் வந்து ஹலூமி ஸ்டிக் அண்ட் டிப்ஸ். ஸோ அதுக்குரிய சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் நம்ம வர வச்சுக்கலாம். ப்ளஸ் அதுக்கு ஒரு 4 ஐட்டம் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ண அடுத்து. ஸோ அடுத்த ஐட்டம் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட பெரிய ஹாஃப் சிக்கன். ஸோ தட் 2 பீஸாக கட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளி இந்த பேக்கிங்காக இருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பீஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே ஒரு கரெக்டான குவான்டிட்டின்னு சொல்லலாம், ஒரு பெரிய ஹாஃப்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா கார்ன் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கார்னுமே வந்து இந்த நெருப்பில் சுட்டிருக்காங்க போல, ஐ மீன் கைண்ட் ஆஃப் பார்பிக்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு ஐட்டம்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ஐட்டம்ஸ். பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்டார்டர்ஸ் டிஷ். இது வந்து மோஸ்ட்டாக வந்து பன்னீரில் செஞ்சுருக்காங்க. இட்ஸ் லைக் பன்னீரை வந்து ஒன் சைட் நல்லா டவாவில் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சாஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சாராக இருக்குது, கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. ஏன்னா பன்னீர் வந்து கொஞ்சம் பிளெண்டாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி சாஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சாஸ் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அண்ட் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது நல்லா இருக்குது. பட் இது கொஞ்சம் சூயாக இருக்குது. என்ன சொல்கிறது, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ரப்பர் மாதிரி இருக்கு. மேபி நான் இதுக்கு முன்னாடி தனியாக சாப்பிட்ருக்கேன், ட்ரை பண்ணதில்லை பன்னீரை, அதனால் கூட இருக்கலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு புது விதமான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 8 ரேட்டிங் கொடுக்கலாம். மேபி இங்கேயே வந்து யூகேயில் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம். நான் வந்து ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரினால நமக்கு பிடிக்காமல் கூட போயிருக்கலாம். ஸோ பட் ஆனால் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். 8 out of 10 விங்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சாஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. சாஸ் மேரினேட் பண்ணுறதுக்கு, சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்குரிய சாஸஸ். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து
இப்போ நம்ம வந்து ஸ்டார்டர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெமன் அண்ட் ஹர்ப் சிக்கன் விங்ஸ். ஸோ 3 விங்ஸ் வந்துருக்கு ஒரு பாக்ஸில். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து இந்த இருக்குது, இவ்வளோ அதோட ப்ரைஸ். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போ சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அவங்க நாண்டோஸ் கொடுத்த பெரி பெரி சாஸ் லெமன் அண்ட் ஹர்ப் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஓவர் குக் பண்ணாமல் அண்டர் குக்கும் பண்ணாமல் கரெக்டாக நல்லா குக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்பிக்யூ கிரில்ல வச்சு குக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அடிஷன் டு தட் இந்த லெமன் அண்ட் ஹர்ப் சாஸ் தொட்டு சாப்பிடும்போது அமேசிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ மற்ற லோக்கல் ஷாப்ஸ்லலாம் இந்த மாதிரி வந்து KFC சிக்கன் மாதிரிலாம் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஸ்பைசி விங்ஸ் வந்து நிறைய விற்பாங்க. KFC மாதிரி லைக் SFC அந்த மாதிரி நிறைய புது புது பேர் அவங்கள வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இது நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஸோ நாண்டோஸ் தான். ஸோ சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. இந்த லெமன் அண்ட் ஹர்ப் ஆட் பண்ணும்போது சிக்கனில் எப்பயுமே வந்து இது கொடுக்குற ஒரு டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரேட்டிங்கில் வந்து 9.5 கொடுப்பேன். ஏன்னா அது வந்து கரெக்டாக குக்காக இருக்குது, அந்த டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் பெரி பெரி தாமர் அப்படின்னு சொல்லுவாங்க, TAMER. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃப் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பீஸை பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் அருமையாக இருக்குது. அண்ட் ரிமைனிங் சிக்கன் பிரெஸ்ட் அண்ட் த நெக் ஹேஸ் கம் அலாங் வித். ஸோ இப்போ இதை பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ டெண்டராக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஐ மீன் லைக் வெல் குக்டாக இருந்தால் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் அதை அப்படியே எலும்பெல்லாம் வந்து தனியாக வருது பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப வெல் குக்ட், நல்லா குக்காக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி பெரிய பெரிய சாஸ் இங்கே ஊற்றிருக்கோம். ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ ஸ்வீட்னஸ் ப்ளஸ் லெமன் ப்ளஸ் ஹர்ப்ஸ், ஸோ டேக்ஸ் யூ டு தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டேஸ்ட். எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9 கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு மோஸ்ட்டாக வந்து சிக்கன் அந்த மாதிரிலாம் ஸ்பைஸியாக தான் பிடிக்கும். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தாலுமே எனக்கு அந்தளவு இஷ்டம் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து இது 9 கொடுப்பேன். பிகாஸ் இட் இஸ் வெல் குக்ட் ஆஸ் லைக் சிக்கன் விங்ஸ் அண்ட் நாட் பேட், வெரி குட். ஸோ நம்ம மெயின்ஸ் நல்லா சாப்பிட்டோம். ஸோ அடுத்து வந்து வயிறு என்னடா ஃபுல்லாக ஃபில் ஆகாத மாதிரியே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டெசர்ட்டோ இல்லை ஏதாவது வயிற்று ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறனால ஒரு கார்ன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கார்ன் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அண்ட் நாம் எதிர்பார்த்த மாதிரி ஜஸ்ட் வந்து குக் மட்டும் பண்ணி தந்திருக்காங்க, லைக் அவிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே கொஞ்சம் நல்லா ஸ்வீட் கார்ன், ஆக்சுவலாக ஸ்வீட்டாக இருக்குது. நம்ம வேணும்னா கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே பெரி ஐ மீன் காரம் கொஞ்சம் ஆட் பண்ணணும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கார்னுக்கு வந்து நம்ம ரேட்டிங் கொடுத்தா அந்தளவு நல்லா இருக்காது. ஸோ இதுக்கு நாங்கள் வந்து ரேட்டிங் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் கார்ன் எடுத்துருக்காங்க, அதை வச்சுருக்காங்க, அதை நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அங்கங்கே கொஞ்சம் கருகுன மாதிரி லைட்டாக தெரியுது. மேபி அவங்க வந்து லைட்டாக பார்பிக்யூலையும் ஃபினிஷிங்கை போட்டு எடுத்துருக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ரிவ்யூ. இன்றைக்கி உரிய பெரி பெரி சிக்கன் எல்லாம் நல்லா சாப்பிட்ருக்கோம் ஃப்ரம் நாண்டோஸ். ஸோ நாண்டோஸ் எப்போவுமே அட்டகாசமாக இருக்கும். அந்த குவாலிட்டி அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபுட் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் பில் பார்த்தீங்கன்னா ஸோ 2 பேர்த்துக்கு வந்து இது வந்து ஐ கேனாட் சே இட்ஸ் மோர் தென் இனஃப், பட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் டின்னர் டைம். ஸோ 2 பேர்த்துக்கு அரௌண்ட் லைக் டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 18 pounds வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ரீசனபிள் கோ, பட் பிட் காஸ்ட்லி. பட் இஃப் யூ வாண்ட் குவாலிட்டி வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ நல்லா இருந்தது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் செட் ரெசிபிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் அடுத்த ரிவ்யூ அதர்வைஸ் லைக் ஃபுட் வீடியோஸ் போட்டிருந்தோன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். பாய்.